செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் மாரடிமல்லி பகுதியில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். 37 பேருடன் சென்ற பேருந்து நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. பலியானவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அஞ்சப்படுகிறது. படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரியவந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் மாரடிமல்லி பகுதியில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. தனியார் பேருந்து நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது? காயமடைந்திருக்கக்கூடியவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? மருத்துவமனைகளில் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? வணக்கம். ஆந்திரா மாநிலம் அல்லூர் சீதாராம ராஜு மாவட்டத்துல மாரடிமல்லி அருகே 37 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆமினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் அந்த பேருந்தில் பயணம் மேற்கொண்ட 10க்கும் மேற்பட்ட பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக வெளியான தகவலின் அடிப்படையில் ஆமினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்று அதிகாலை இந்த பேருந்து கவிழ்ந்து விழுந்திருக்கிறது என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துல பயணித்த 10 பயணிகள் சம்பவ இடத்திலேயே இந்த விபத்தினால சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து நடைபெற்றதுக்கு பிறகாக உள்ளூர் பொதுமக்கள் காவல்துறை தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் தற்பொழுது அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். படுகாயமடைந்தவர்களை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பேருந்து கவிழ்ந்த விபத்துல இந்த பேருந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து தெலுங்கானா மாநிலம் பத்ராச்சலத்திற்கு சென்று கொண்டிருந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் உயிரிழந்த நபர்களுடைய அடையாளங்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு பிறகாக உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தாருக்கு தகவல் கொடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த பேருந்து எதனால் விபத்து ஏற்பட்டது உள்ளிட்ட கோணங்களையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் பலர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில ஏற்கனவே உயிரிழப்பு 10 இருக்கக்கூடிய நிலையில மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்க கூடுமோ என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. ஆந்திரா மாநிலம் மராட்டிமல்லி அருகே 37 பயணிகளுடன் சென்ற தனியார் ஆம்புலன்ஸ் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததை 10 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் தற்பொழுது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.